அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒருத்தர் சம்பளம் கம்மியாக வாங்கிட்டு குடும்பத்தை நடத்த முடியல, சம்பளம் பத்தலை அப்படின்ட்டு புலம்புவார். ஸோ அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது அவர் 10வது படிச்சிருப்பார். ஸோ அவர் ஒரு கம்பெனியில் ஒரு 15,000 சம்பளம் வாங்கியிருப்பார். இப்போ அவர் அவன் 50,000 1,00,000 அப்படி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக இருக்கான். நான் மட்டும் 15,000 சம்பளம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு புலம்புவார். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணுன்னா, அந்த 50,000 1,00,000 அப்படி சம்பளம் வாங்குறான்ல, அவனை பற்றி பார்த்தோம்னா அவனுடைய படிப்பு, அவன் ஏதாவது பிஇ அப்படி படிச்சிருப்பான். திரும்ப அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸு, திரும்ப அவனுடைய டேலண்ட்டு, இதெல்லாம் வச்சு தான் அவனுக்கு 50,000 1,00,000 அப்படி சம்பளம் கொடுக்குறாங்க. திரும்ப அவனுடைய ஒர்க் லோடு, எவ்வளோ ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு அதையும் பார்க்கணும். ஸோ அதனால் இவர் அதை நினச்சி கவலைப்படாமல், சம்பளம் 15,000 வாங்குறது தெரியுமா கம்மி தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் 15,000 வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். அதே சமயத்தில் அவர் வேறு சிலரை பார்த்து ஆறுதல் அடையலாம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஜவுளி கடை எடுத்துப்போமே, அங்கே நிறைய பொண்ணுங்க வேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து திரும்ப சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் வேலை பார்ப்பாங்க. உட்கார முடியாது. ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க. யாராவது வந்தால் ட்ரெஸ் எடுத்து காட்டணும், டேபிளில் போட்டு நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்களாம் என்ன படிச்சிருப்பாங்க? 10வது +2 ஏதோ ஒரு டிகிரி கூட படிச்சிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வாங்குகிற சம்பளத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ 6,000லேருந்து ஒரு 8,000 வரைக்கும் தான் அவங்க வாங்குவாங்க. திரும்ப ஹைவேயில் உள்ள ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஆள் கையில் கொடியை வச்சுக்கிட்டு விசில் அடித்து போகிற காரெல்லாம் கூப்பிடுவார் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவர் பாருங்கள், மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அவர் என்ன பண்ணோம், ஹோட்டலுக்கு நின்றுக்கிட்டு விசில் அடித்து கொடியாக அசைச்சு போகிற காரெல்லாம் கூப்பிடணும். அவருக்கு என்ன சம்பளம்? எல்லாம் வயசுன்னா அவருக்கு எல்லாம் ஒரு 50 வயசு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சம்பளம் நினைக்கிறீங்க? என்ன ஒரு 4,000 5,000 தான் அவங்களுக்கு கிடைக்கும். திரும்ப பேங்க்கில், பெரிய ஆஃபீஸில் இங்கெல்லாம் செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. அது கேட்டில் இருப்பாங்க, துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க? திரும்ப அவங்கெல்லாம் எக்ஸர்விஸ்மேன், அதாவது முன்னாள் இராணுவத்தில் பணியாற்றுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரு 10,000 தான். நின்றுட்டே இருக்கணும். ரிட்டையர்டு எம்ப்ளாயி 60 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் நின்றுக்கிட்டே தான் துப்பாக்கி வச்சுட்டு நின்றுக்கிட்டே நிற்கணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். சம்பளம் ஒரு 10,000 தான் இருக்கும். ஏன் அந்த பேங்கில் எடுத்துக்கிட்டோன்னா அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபா வச்சுருக்கவங்க கூட உள்ளே போயிட்டு ஏசியில் சேரில் உட்காந்துருப்பான். வேற இந்த செக்யூரிட்டி நாட்டுக்காக துப்பாக்கி ஏந்தி போராடினவராக இருப்பார். 50-60 வயசுக்கு மேலே, 50-60 வயசில் என்ன பண்ணுவார்? நின்றுக்கிட்டே துப்பாக்கி வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி இவரோட கம்மியான சம்பளத்தில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நினச்சி வேணா இவர் ஆறுதல் அடையலாம். திரும்ப இவர் 10வதோட மேற்படிப்பை படிக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். உண்மையாகவே அவங்க பேரண்ட்டுக்கு வசதி இல்லாமல் இவரை படிக்க வைக்காமல் போயிருந்தாங்கன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா அதில் இவர் செஞ்ச தவறு ஒன்றும் கிடையாது. பெற்றோர்கள் படிக்க வச்சுருந்தா அவர் படிச்சிருப்பார் இல்லையா? உண்மையாக வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். அதே சமயத்தில் பெற்றோர்களை படிக்க வச்சு இவர் படிக்காமல் போயிருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
ஏன்னா இவர் படிக்காமல் போயிட்டார், படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இவர் 10ோட நிறுத்திக்கிட்டார். அதனால் இவர் என்ன பண்ணலான்னா, தன்னுடைய பிள்ளைய இதுலேருந்து விடுபட்டு எப்படியாவது கஷ்டப்பட்ட தன்னுடைய பிள்ளைய ஏதாவது இவர் 10வது வரைக்கும் படித்தார் இல்லையா, தன்னுடைய பிள்ளைய ஒரு டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி அளவுக்கு படிக்க வச்சிட்டாலே இவர் வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததாக கருதப்படுவார். ஏன்னா அந்த பையன் ஒரு டிகிரி படிச்சிட்டான்னா நிச்சயமாக அவனுடைய பையனை அவன் ஒரு டாக்டருக்கோ ஒரு இன்ஜினியருக்கோ கண்டிப்பாக படிக்க வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். திரும்ப இவர் 5000 சம்பளம் வாங்குறாரு இல்லைங்களா, அது பத்தலைன்றார். அதனால் இவர் என்ன பண்ணலாம், வீட்டில் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஏதாவது லேண்ட் இருந்ததுன்னா அதில் காய்கறிகள் விளைவிச்சு அதை கொண்டு போய் விற்று காசு பார்க்கலாம். அல்லது ஏதாவது ஒரு பொருளை பெரிய கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து விற்று காசு சம்பாதிக்கலாம். அல்லது வீட்டில் ஒரு கோழி, ஒரு ஆடு, மாடு இதேமாதிரி வாங்கி வளர்க்கலாம். கோழி வளர்த்தா முட்டையிடும், அந்த முட்டையை கொண்டு போய் விற்று காசு பார்க்கலாம். ஆடு வளர்த்தா அது பெரிய ஆடானதுக்கப்புறம் அதை விற்கலாம். அதே மாதிரி ஒரு பசுமாடு வாங்கி வளர்க்குறீங்கன்னு வச்சுப்பேன், அது பால் கறந்து ஸோ பாலை விற்று காசு சம்பாதிக்கலாம். ஸோ இதேமாதிரி நம்ம வருமானத்தை கூட்டுவதற்காக சைடு பிஸ்னஸ் என்று சொல்வார்கள். அதேமாதிரி ஒரு வேலையை செய்து அதிகப்படியான அதில் ஒரு 5000 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன், இவர் 5000 வாங்குறாரு. ஸோ 20000. இந்த 20000 வைத்துக்கொண்டு குடும்பத்தை சிக்கனமாக நடத்த முடியும். அதே வேளையில் தவறான வேலைகள், சிகரெட்டு குடிப்பது, திரும்ப தண்ணி அடிப்பது போன்ற பழக்கங்களை அவர் கைவிட வேண்டும். ஏன்னா இவர் வாங்குறது ஒரு 20000 வச்சுப்பேன், 5000 சம்பளம், 5000 ரூபா சைடில் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறாரு. ஸோ 20000 ஒரு குடி குடிக்காருன்னா, சிகரெட்டு குடிக்காருன்னா எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? எனவே தவறான பழக்கங்களை கைவிட்டு சிக்கனமாக வாழ்ந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் இவரால் வெற்றி பெற முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.